ஒரு ராமாயணம் தெரியுமாங்க? ராமாயணம் தெரியும்னா, அதில யார் ஹீரோ? அதில யார் நல்லவரு? அப்படின்னு கேட்டா, எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே பதிலு ராமன். ராமன்னா, நான் ராவணன சொல்லுவேன். என்னடா ராவணனா? அவன் ஒரு பிக்காளி பையன், அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு சீதையை கடத்திட்டு போனவன். அவன போய் நல்லவன் சொல்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதான் கிடையாது. அது ராமாயணம் என்பதால் தான் ராமனை உயர்த்தி கூறப்பட்டுள்ளது. நம்ம அறிஞ்சிராத, நம்மளுக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்குன்னா, அது ராவணனோட இன்னொரு பக்கம் தாங்க. ராவணனுடைய ஆட்சி காலத்தில் இலங்கை தங்க நகரம் என்றும் பொற்காலம் என்றும் போற்றப்பட்டு வந்தது. எதனாலன்னா, அங்குள்ள மக்கள் ஆனந்தமாகவும் செல்வ செழிப்புள்ளவர்களாகவும் இருந்து வந்தாங்க. இதனால தான் இலங்கையை தங்க நகரம் என்று போற்றப்பட்டது. தமிழை வளர்ப்பதற்காக புலவர்களை ஊக்குவித்தார். மொழியை வளர்த்த ஒரே மன்னர் ராவணன் ஒருவர் மட்டுமே. அவர் மாபெரும் சிவன் பக்தர். அது மட்டும் இல்லாமல்